இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தஞ்சாவூர் திருபுவனத்தைச் சேர்ந்த பாமக நிர்வாகி ராமலிங்கம் 2019 மதமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட கும்பலை தட்டி கேட்டதால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். மதமாற்றத்தில் ஈடுபட்ட தவா குழுவினரின் செயல்பாடுகளை எதிர்த்ததே இந்த கொலைக்கு முக்கிய காரணம் என விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. முதலில் தமிழக காவல்துறையினர் விசாரித்த இந்த வழக்கு பின்னர் மார்ச் 2019 NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. விசாரணையில் 18 பேர் மீது NIA குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அவர்கள் அனைவரும் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என NIA குறிப்பிட்டது. இந்த வழக்கில் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளிகளான அப்துல் மஜீத் மற்றும் ஷாகுல் ஹமீத் ஆகியோரை கடந்த ஜனவரியில் NIA அதிகாரிகள் கைது செய்தனர். இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் முகமது அலி ஜின்னா என்பவரும் கைது செய்யப்பட்டார். சமீபத்தில் கொடைக்கானல் பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வந்த இன்பதுல்லா என்பவரையும் NIA அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். வழக்கில் தலைமறைவாக இருந்த நபர்களுக்கு தொடர்புள்ளதாக கருதப்படும் இடங்களில் NIA சோதனை நடத்தி வருகிறது. மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், தென்காசி, கொடைக்கானல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் உள்ள சுமார் 24 இடங்களில் கடந்த காலங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் ராமலிங்கம் கொல்லப்பட்ட பகுதியில் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் இந்துக்களை மதமாற்றம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை தடுத்து மதமாற்ற கும்பல் குறித்து வீடியோ வெளியிட்டு அம்பலப்படுத்திய RSS நிர்வாகி ஆதித்யன் என்பவரை திருவிடைமருதூர் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாகவும் NIA அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதமாற்ற கும்பல் களமிறங்கி இருப்பது NIA அதிகாரிகளுக்கு தெரியவந்துள்ளது. இதனால் அங்கு முகாமிட்டு விசாரணையை துவக்கியுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் கூறியதாவது: ராமலிங்கம் கொலைக்கு காரணமாக இருந்த மதமாற்ற கும்பலைச் சேர்ந்தவர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் பகுதியில் தங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைத்தன. அவர்கள் மதமாற்றத்தில் ஈடுபட்டு வருவதற்கான சில வீடியோ ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. அதன் அடிப்படையில் மயிலாடுதுறையில் விசாரணை நடக்கிறது. திருமுல்லைவாசல் பகுதியைச் சேர்ந்த IS பயங்கரவாதி அல்பாசித் கூட்டாளிகளும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் என அவர்கள் கூறினர்.